வணக்கம் இசையின் உறவுகளே. இதுதாங்க ஃபஸ்ட்டு நம்ம சேனல்லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு மேக் பண்ணுற ஒரு ஹை எண்டான ஒரு 5.1 அசம்பிள் ஆம்பிள் ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். அதுக்கு முன்னாடி யாருக்காவது இந்த எலக்ட்ரானிக்ஸ் துறை நிறைய கற்றுக்கணும், நான் ஒரு ஹோம் தியேட்டர் மேக் பண்ணி சேல்ஸ் பண்ணணும், நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், அந்த மாதிரி யாருக்காவது ஐடியா இருந்தால், அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு ஹோம் தியேட்டர் வேணும், நான் ஒரு ரீஒர்க் பண்ணணும், அந்த மாதிரி யாருக்காவது ஐடியா இருந்துச்சுன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ விருப்பம் உள்ளவங்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை பிடிக்கலையா லெஃப்ட் ஆகிக்கலாம். ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு டைம் இருந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ஜஸ்ட் ரிவ்யூ மட்டும்தான். நான் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறேன், எப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு ஜஸ்ட் ரிவ்யூ தான். சரி, இதில் ஏதாவது குறைகள் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் சேஞ்ச் பண்ணி. ஏன்னா நம்மளோட நிறைய ஜாமானவங்களாம் இருக்கிறாங்க, கண்டிப்பாக அவங்களுடைய கேட்குறது நம்முடைய கடமை. சரிங்களா? ஸோ அதனால் எனக்கு ஏன்னா நிறைய பேர்லாம் சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. சார் இந்த ஏன் இது வாங்கினவங்ககிட்ட கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க, சார் இது எப்படி பேனல் எப்படி ஃபிட், ஏன்னா நமக்கு தெரியாது. அவங்ககிட்டே கேட்டால் கூட ரெஸ்பான்ஸே இல்லை. ரெண்டு வாங்குற வரைக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அவ்வளோதான். நம்மளாம் அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஒருத்தவங்க நம்பி வாங்குகிறோம் அப்படின்னா அவங்க அந்த பொருள் சேல்ஸ் போகிற வரைக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணால் தான் ஒரு சரியான டெக்னீஷியன். அதை நான் அவ்வளோதான் வாங்கிட்டேன் என்னமோ பண்ணிட்டு போகிறான்னு விட்டோம்னா அது எனக்கு அது உடன்பாடு இல்லை. சரிங்களா? ஸோ எனக்கு கஷ்டமாயிருச்சு, என்னடா நம்ம இவ்வளோ தூரம் வாங்கியிருக்கிறோம். ஏன்னா ரேட்டெல்லாம் எல்லாமே டபுள் மடங்கு. நான் வாங்கின ரேட்டு எல்லாம் எனக்கு தெரியும். சரி, என்ன பண்ணுறது, ஏன்னா வழிகாட்டத்துக்கு இங்கே யாரும் கிடையாது. ஏன்னா இவன் அவனோட முந்திருவான்ல, இது அவனோட முன்னேறுவான்ல அப்படிங்கிறது வழிகாட்டத்துக்கெல்லாம் அந்த அளவுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. சரிங்களா? அப்படிங்கிற நம்ம அவங்க சொன்ன ரேட்டு கொடுத்தா ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ அப்படித்தான் நான் வாங்கியிருக்கிறேன். நான் ஒரு கேபிட்டு முதற்கொண்டு ஒரு தரமானதாக பண்ணணும். என்னை பொறுத்தளவு ஒரு ஹை எண்டாக இருக்கணும், விலை நார்மலாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய டார்கெட். ஸோ அதை நோக்கி தான் நான் பயணம் செஞ்சுட்டு இருக்கிறேன். எது நடந்தாலும் ஓகே எனக்கு. ஏன்னா இது என்னுடைய பர்பஸில் இது கிடையாது, எனக்கு இது தொழிலாக கிடையாது. ஏன்னா தொழிலாக பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, நான் ஜஸ்ட் டைம் பாஸாக பண்ணுறேன். பட் அது ஒரு சின்ன வருமானமாக அதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி இது எனக்கு முழு நேரம் கிடையவே கிடையாது. ஸோ அதனால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தாராளமாக வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. இது ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ தான் நான் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இதாங்க ஃபஸ்ட்டு நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். கேபினெட் பார்த்தீங்கன்னா இருக்கிறது தான் பெருசு எனக்கு தெரிஞ்சு. ஒரு 6 இன்ச்சு அண்டு ஒரு 15 இன்ச்சு அந்த அகலம். சரிங்களா? இதை நான் பார்த்துப்பேன். ஏன் நான் அது பெருசாக செலக்ட் பண்ணேன் அப்படின்னா, உள்ளே இருக்க காமெண்ட்ஸ் நல்லா ஃப்ரீயாக இருக்கணும். சும்மா ஏன்னா உள்ள ஹீட்டு உருவாச்சுன்னா அது உடனே வெளியே போயிடணும். அந்த காலத்தில் நான் அந்த பெரிய கேபினட்டாகவே நான் யூஸ் பண்ணுறேன். சரிங்களா? அதனால் இது கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு பார்த்து நான் உங்களுக்கு அப்போ அப்டேட் கொடுக்குறேன். ஓகே, இங்கே பாருங்கள், அந்த இம்ரானி கிட்டுக்கும் டிஸ்பிளேக்கு நான் கனெக்ட் பண்ணிட்டேன். சென்டரில் வயர் மட்டும் நான் கொண்டு வந்துட்டேன். இந்த வயர் இந்த சைடு பவர் செக்ஷனுக்கு, இதுக்கு இந்த சைடு ஆம்பிளிஃபையர் செக்ஷனாக நான் ரெண்டாக பிரிச்சுக்கிட்டேன். சரிங்களா? இப்போ இந்த இருக்கில் போட நான் யூஸ் பண்ண போகிறது ஜஸ்ட் செக்கிங் தான் நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இன்னும் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் ஒரு 20% தான் ஃபினிஷ் ஆகிருக்குது. ஏன் நான் வெயிட் பண்ணி பண்ணுறேன்னா, இந்த போர்டு எல்லாமே என்னோட பேரில் இருக்கணும், என்னுடைய ஐடியா படி இருக்கணும், என்னுடைய ஸ்கிமேட்டிக்கில் இருக்கணும். அதனால தான் ஒவ்வொன்றா நான் பார்த்து பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஏன் இப்போ இந்த இது சக்தி போர்டு, என்கிட்ட 3 போர்டு நான் வாங்கி வச்சுருக்கிறேன். ஒன்று மகாராஜா போர்டு, இந்த சக்தி போர்டு, அதுக்கப்புறம் குமார் போர்டு. இந்த 3 போர்டு நான் ரொம்ப அனலைஸ் பண்ணினேன். சரிங்களா? அனலைஸ் பண்ணுவேன், ஏன்னா நம்மளோட அவங்களாம் பெரிய அவங்களாம் இதில் ஊறி போனவங்க. பட் இருந்தாலும் இப்போ இருக்கிற அட்வான்டேஜ் என்ன, இப்போ இருக்க ஏஎஸ் ஆர்டிஃபிஷியலாக இப்போ என்ன யூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாமே நான் அனலைஸ் பண்ணி நம்மளாம் ஒரு ஸ்கிமேட்டிக் போட்டு எக்ஸ்ட்ரா என்னென்ன காமன் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்மளாம் ஒரு ஸ்கிமேட்டிக் போட்டு ப்ராசஸிங்கில் இருக்குது. சரிங்களா? ஸோ அதிகமாக நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக போர்டு 5 சேனல் போர்டு வந்துடும். இப்போ இந்த போர்டில் இதுதான் நம்மளுடைய ஓன் போர்டு. இதில் ஒரு சிக்கல் இருக்குது. என்ன அப்படின்னா, இது ஒரு போர்டில் பார்த்தீங்கன்னா 6 சேனல் வந்துடுது. ஒரு சப்வூஃபருக்கும் சரி 5 சேனலுக்கு இதிலே வந்துடுது. இப்போ என்ன அப்படின்னா, இது பார்த்தீங்கன்னா 1 அடிக்கு மேலே இருக்குது லென்த்து. 1 அடிக்கு மேலே ஹீட் சிங் ஆர்டர் போட்டோம்னா 1400 சொல்கிறாங்க. 1400 வாங்கி இந்த போர்டை நான் 5000 விற்க முடியும் பாவம். அதனால நம்ம டார்கெட்டே கம்மியான ப்ரைஸில் கொடுக்கணும். நமக்கே ஒரு மலிவான ஒரு லாபம், ஒரு குறைவான லாபத்தில் நல்ல ஒரு தரமான போர்டு கொடுக்கணும் என்னுடைய டார்கெட்டு. இதை வச்சு நான் அவங்ககிட்டே 1400 வாங்கி இதுக்கு நான் காமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு 2000 செலவு பண்ணி 3500 கொடுத்தா இந்த போர்டுக்கெல்லாம் எனக்கு அவ்வளோ ஒருத்தெல்லாம் கிடையாது. சரிங்களா? அவ்வளோ கொடுக்கறதுக்கு எனக்கு அவ்வளோ ஒருத்து இல்லை.
ஏதோ கரெக்டாக அதை தான் நம்ம கொடுக்கணும். சும்மா அதாக்கா போட்டு ஒரு 2000 2500 போய் 4000 விற்றோம்னா அது எனக்கு அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. மற்றவங்க எப்படி எனக்கு தெரியல. சரிங்களா, அதை நீங்களே விசாரிச்சுக்கோங்க. இந்த போர்டு சக்தி இப்போ நான் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சும்மா ஒரு அந்த பிளேஸ் நான் வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். சரிங்களா, அந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறதுனால தான் நான் இப்போ அப்படியே செக் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த போர்டுக்கு நம்ம போர்டு வரணும். இதான் இது நான் செக் பண்ண போகிறேன். இந்த போர்டு எப்படி இருக்குது. இது வந்து ஒரு 4 ஃபீட்டு மோனோ போர்டு டிரான்சிஸ்டர். இதுக்கு பதில் எஸ்டிகே மாடல் போர்டு இருக்குல்ல, டபுள் லேயரு, அதை யூஸ் பண்ணி பார்க்கணும். அது அதோட எஃபெக்ட் எப்படி இருக்குது, அது நல்லா இருக்கா இல்லை இது நல்லா இருக்கா இல்லை ரெண்டும் சேமாக இருக்கா. நமக்கு தேவை பஞ்சிங் பர்ஃபெக்டாக வரணும், நல்லா அதிர்ந்த வீடு. அதுதான் நம்மளுடைய ஆசை. அப்படின்னு ரெண்டில் எது நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு, இல்லை ரெண்டும் சேமாக இருந்தால் என்னுடைய தேர்வு இந்த மாடல் தான் நான் யூஸ் பண்ணுறேன், எஸ்டிகே மாடல். ஏன்னா அது ரேட்டு அதிகம், அது ரிப்பேர் ஆனால் கூட அந்த அளவுக்கு ஃபைன் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க என்ன டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அதை மறைச்சி தான் பண்ணுவாங்க, வெளியே சொல்லவும் மாட்டாங்க ஒரு சிலர். சார் அப்படிங்கல அது ரிப்பேர் ஆனால் கூட நம்மளால் பார்க்க முடியாது. இது நமக்கு பிரச்சனையே கிடையாது. ரிப்பேர் ஆனால் கூட நமக்கு எதனால உடனே ஃபைன் பண்ணி ஒன்று இதில் டிரான்சிஸ்டர் போகும், இதில் ஸ்மால் டிரான்சிஸ்டர் பிக் டிரான்சிஸ்டர் இருக்குது, 2 டைப் இருக்குது. இந்த இடத்துல இந்த பெரிய டிரான்சிஸ்டர் பெரிய சிலிண்டர்ஸ், இதில் வந்து சின்ன சின்ன இருக்குது. இன்னும் டிப் மாடல் கொடுக்கும், ஒன்று அந்த டிப்பில் போகும், அல்லது சின்ன டிரான்சிஸ்டரில் ஃபால்ட் ஆச்சுன்னா கொஞ்சம் பிரச்சனை ஆகும், இல்லை பெரிய டிரான்சிஸ்டர். அவ்வளோ அது ஈஸியாக நம்ம ஃபைன் பண்ணிட்டு தூக்கி எரிச்சிட்டு வேறு எது போட்டு வேறு காமெண்ட் யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் அந்த மாதிரி எஸ்டிகே மாடல் வந்து கொஞ்சம் சிக்கலான பிடிச்ச வேலை. பட் நமக்கு தேவை கிளாரிட்டியாக இருக்கணும். அதில் கிளாரிட்டி வந்துச்சுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். அது என்ன தானே, அது என்ன நம்ம பார்க்காததான், அதெல்லாம் ரிப்பேர் பார்த்தோன்னா பார்த்துக்கலாம். பட் இருந்தாலும் ஒரு சில டெக்னீஷியன் தெரியாதது, அதற்காகத்தான் நான் சொல்கிறேன். சரிங்களா, சரி ஓகே. இந்த வந்து நம்ம வசந்த் அவருடைய ஒரு விரிசப் போர்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது இந்த 2 தான் இப்போதைக்கு அதர் பிராண்டு. அந்த ஸ்பீக்கர் ப்ராடக்ட்டும் இந்த ஃப்ரீசப் போர்டு தான் அதர் பண்ண. மற்ற எல்லாமே என்னுடைய ஓன் ஸ்கிமேட்டிக், ஓன் டயக்ராமாக இருக்கணும், என்னுடைய ஓன் ப்ராடக்டாக இருக்கணும். அதுக்காகத்தான் இப்போதைக்கு ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் இது வந்துருச்சு. இது இந்த டூஎல் பிசிபி பவர் சப்ளை போர்டு வந்துருச்சு. இதை பற்றி நான் ரிவ்யூ போட்டிருந்தேன், நிறைய பேர் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க. ஒரு சிலர் சார் ஒரு போர்டு கிடைக்குமா 2 போர்டு கிடைக்குமா அப்படிலாம் கேட்குறீங்க. நீங்களே யோசனை பண்ணிக்கோங்க. எனக்கு கொடுக்கணும் ஆசை தான். ஏன்னா அத்தனை சேனலில் விட்டு ஏன்ட்ட கேட்குறாங்க அப்படின்னா நம்ம மேலே ஒரு இந்த போர்டு மேலே ஒரு அஃபெக்ட் தான். அதுதான் காரணம் கண்டிப்பாக. ஏன்னா அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. எத்தனை சேனல் போடுறாங்க, அப்போ ஏன் நம்ம சேனல் பார்த்துட்டு நம்ம போர்டை கேட்குறாங்கன்னா எனக்கு கொடுக்கணும்னு ஆசை தான். பட் எனக்கு நான் ஒரு இன்டீரியரில் உள்ளே இருக்கிறேன், கிராமத்தில் இருக்கிறேன். நான் இந்த போர்டோடைய ப்ரைஸ் நான் சொல்லிட்டேன், நான் எவ்வளோத்துல லாபத்தில் கொடுக்குறேன் அப்படிங்கிறத நான் ஆதாரப்பூர்வமாக சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு கையில் கிடைக்கிறது 74 ரூபா 90 பைசா ஆகுது. அதுக்குள்ள நான் ஆதாரம் நான் காட்டிட்டேன், கிட்டத்தட்ட 75 ரூபா. சரி, அப்போ நான் இது 90 ரூபாய்க்கு தான் விற்கிறேன். அப்போ 15 ரூபா தான் நான் எக்ஸ்ட்ரா. இந்த போர்டில் அவ்வளவு ஃபெசிலிட்டி இருக்குது, உங்களுக்கே தெரியும். நான் அதை பற்றி ரிவ்யூ போட்டேன். இந்த ஒரு போர்டு போதும். நீங்கள் ஹை எண்டான பவர் ஆம்பிளிஃபையர் மேக் பண்ணதுக்கு நீங்கள் இந்த 2 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கிடையாது. ஒரு டிரான்சிஸ்டர் நல்ல குவாலிட்டியான ஒரு ஹெச்டி ஒரு 45045 நீங்கள் யூஸ் பண்ணால் அதே போதுமானது. உங்களுக்கு அதே விளக்கு அதே போதும். 2 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுவாங்க, 24 ஒன்று அடுத்து 24 அது தேவையே இல்லை. 10 ஆம்பியர் 45 யூஸ் பண்ணி இந்த போர்டு யூஸ் பண்ணுங்க, சூப்பராக இருக்கும். இந்த ஒரு போர்டுல நீங்கள் எல்லா செக்ஷனுக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஃபேனுக்கு வேணுமா, ப்ளூடூத்துக்கு வேணுமா, இல்லை கிம்ப்ரானிக் கிட்டுக்கு வேணுமா, இல்லை நீங்கள் இந்த டூஎல் பவர் இது ஸ்பீக்கர் ப்ராடக்ட் வேணுமா, ஃப்ரீ சப்புக்கு வேணும், எல்லாமே இந்த ஒரு போர்டில் வந்துடும். எதுக்கு தேவையில்லாத அனாவசியமான செலவு எதுக்கு? 2 டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு அதுக்கு 2 டூஎல் பவர் சப்ளை 2 போர்டு வேணும், தேவையில்லை. ஒரு டிரான்சிஸ்டர் வாங்கிக்கோங்க, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கிக்கோங்க, அவ்வளோதான். ஒரு 45045 அல்லது 40040 ஒரு 10 ஆம்பியர் வாங்கி இந்த ஒரு டூஎல் பவர் சப்ளை போதுமானது. அதுலேருந்து நீங்கள் கொடுக்கலாமே, எத்தனை பவர் செக்ஷன் நீங்கள் கொடுக்கலாமே. ஸோ அதனால் அனாவசியமான செலவுகளை நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா நமக்கு தான் கிளாரிட்டி, நல்ல ஒரு பஞ்சிங், நல்ல ஒரு 100 வாட்ஸ் பெர் சேனல். 100 வாட்ஸ்னா முழுமையாக நம்ம 100 வாட்ஸ் என்ன, அதில் பவர் ட்ராப் அவுட் நிறைய ஆகும். அப்படின்னு நம்ம 100 வாட்ஸு கிடைக்கலாட்டிலும் அட்லீஸ்ட் ஒரு 60 வாட்ஸாவது நமக்கு கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும், அதில் மாட்டுக்கிறதே இல்லை. என்ன ஒன்று, 60 வாட்ஸ் நீங்கள் முழுமையாக கேட்க முடியாது. ஏன் 5 வாட்ஸோட சவுண்டே உங்களால் கேட்க முடியாது அப்படின்னா. ஆனால் 60 வாட்ஸ் நம்ம மேக் பண்ணி வாங்கிட்டோம்னா அதோடைய கிளாரிட்டி நீங்கள் ஒரு மெதுவான சவுண்டில் ஒரு வேல்யூம் வந்து ஒரு 5 வேல்யூமில் வச்சா கூட இனிமையாக இருக்கும்.
நீங்கள் ஹை வாட்ஸில் நீங்கள் ஆம்பிளிஃபையர் செய்யலாம், அதுக்காக நீங்கள் வாங்கலாமே தவிர நீங்கள் சவுண்டுக்காக வாங்கக்கூடாது. சரிங்களா? ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்த ஸ்டெப்பில் நான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக நான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் இது வந்து ஒரு போர்டு 2 போர்டு கேட்காதீங்க. மினிமம் ஒரு 5 போர்டு கேட்டிங்கன்னா எனக்கு 75 ரூபா லாபம் இருக்கும். அப்படி நான் ஏதாவது டவுனுக்கு எனக்கு வேலை இருந்தால் நான் கண்டிப்பாக அதை உங்களுக்கு நான் கொரியர் பண்ணிட்டு கொரியர் பண்ணிட்டு போகலாம். ஒரு போர்டுக்காக நான் மெனக்கிட்டு 15 ரூபா லாபத்துக்காக நான் 50 ரூபா செலவு பண்ணுற மாதிரி ஆகிடும். ஏன்னா இந்த போர்டு மற்ற இடத்துல கம்மியாக கிடைக்கா எனக்கு தெரியல. கம்மியாக கிடைச்சுன்னா சந்தோஷமாக வாங்கிக்கோங்க. உண்மையிலே இவ்வளோ ஃபெசிலிட்டி இருந்து கம்மியாக கிடைச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கோங்க. அவங்களே நீங்கள் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஆனால் எனக்கு கொடுக்கணும் ஆசை தான். ஏன்னா எவ்வளோ யூடியூபர் போடுறாங்க, அதெல்லாம் விட்டுட்டு அந்த சேனல்லாம் பார்த்து அதெல்லாம் விட்டுட்டு நம்மகிட்ட வந்து கேட்குறாங்கன்னா ஒரு நம்பிக்கையில் தான் எனக்கு கொடுக்கணும் ஆசைப்பட்டு. அதுக்காக நம்ம வந்து நஷ்டத்தை நம்ம பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால் 5 போர்டு கேளுங்க, நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்சளவுக்கு நான் கொரியர் பண்ணுறேன். அதே மாதிரி இது ஒரு ஃபுல் செக்ஷனாக கேட்டாங்க. இந்த காமெண்ட்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி கிடைக்குமாட்டு கண்டிப்பாக கிடைக்கும். 4 கெப்பாசிட்டி நீங்கள் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 980 ரூபா வரும். 980 அப்படின்னு வாயை பழக்காதீங்க. ஏன்னா இந்த பவர் செக்ஷனை நீங்கள் வந்து அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் போட்டு பாருங்கள். 4 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணுற இவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்கணும். ஒரு போர்டில் அத்தனை பவர் செக்ஷன் இருக்கணும். அந்த மாதிரி போர்டை நீங்கள் அமேசானில் 1600 ரூபா நீங்கள் அமேசானில் போட்டு பாருங்கள். 1600 ரூபா இருக்குது. நான் 980 தான் நான் கொடுக்குறேன். 4 கெப்பாசிட்டி நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். டயோடு ரெட்டிஃபையர் டயோடு நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? இதோடைய ப்ரைஸு கூட நான் தனித்தனியாக நான் போடுறேன். எதுக்கு நான் இவ்வளோ ரேட்டு நான் தனித்தனியாக போடுறேன்? ஏன்னா அதில் எனக்கு மிகப்பெரிய லாபம்லாம் கிடையாது. ஒருத்தவங்க டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு நான் டபுள் மடங்குலாம் விற்கலை. ஏன் அரை மடங்கு கூட நான் விற்கலை. உங்களோட ஓப்பனாகவே நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். நான் அதுக்கு நான் ப்ரூஃபில் நான் அதுக்கு அனுப்புகிறேன். சரிங்களா? கண்டிப்பாக நான் வந்து அடுத்த வீடியோட நான் போடுறேன். எனக்கு இது ஃபுல்லாக மேக் பண்ண எனக்கு எவ்வளோ ஆச்சு, நான் எவ்வளோ ப்ரைஸ் கொடுப்பேன். அதை நான் தான் 980 கொடுக்க முடியும். 2 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணுறதா இருந்தால் 780 ரூபாய்க்கு என்னால் கொடுக்க முடியும். 780. சரிங்களா? ஸோ இதான் என்னுடைய ப்ரைஸு. ஓகே, இதாங்க நம்மளுடைய போர்டு. இது வந்து சும்மா செக் பண்ணதுக்காக தான். இந்த இடத்துல நான் வந்து 4 ஃபீட்டாக யூஸ் பண்ணலாமா அல்லது எஸ்டிகே மாடல் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நான் செக் பண்ணிட்டு தான் போடுவேன். எஸ்டிகே மாடல் நடந்து அதை போடுவேன், இல்லை 4 ஃபீட் நடந்து இதை போடுவேன், இல்லை 2 சேம் இருந்து இதை தான் நான் போடுவேன். ஏன்னா இது நம்ம ஈஸியாக நம்ம ரிப்பேர் பார்த்துடலாம். சரிங்களா? இது வசந்த் அவருடைய ஒரு சப் போர்டு. அது யூடி மாடல் போர்டு. இன்னொரு 1 or 2 மந்த்தில் இது எல்லாமே இந்த செக்ஷன் எல்லாமே நம்ம பேரில் கண்டிப்பாக வந்துடும். நான் பனானா ஜாக்கெட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன், கேரோட்டு பெருசாக யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரியா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, மிகப்பெரிய தப்பு பண்ணுறாங்க. அது தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்க எனக்கு தெரியல. பட் தியரட்டிக்காக நான் சொல்கிறேன். அதாவது இப்போ இங்கே டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை இப்போ இங்கே இருக்குது, இங்கே வயரை கொண்டு போகணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி சுற்றி நீட்டாக இருக்கணும், குறுக்க வயர் எதுவுமே போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த வயர் இப்படி சுற்றி இப்படி கொண்டு போவாங்க, வளைச்சி ரொம்ப லென்த்தாக கொண்டு போவாங்க. ஒன்று நல்லா தெரிந்த ஆம்பிளிஃபையருடைய ஒரு பிரச்சனை என்னன்னா, ஒரு வயர் யூஸ் பண்ண அதுக்கு எதிரியே அதுதான், அந்த வயருக்கு எதிரி அந்த வயர் தான் அதுக்கு எதிரி. ஏன் சொல்கிற அப்படின்னா, இந்த ஆம்பிளிஃபையர் பொறுத்தளவு ஃப்ரீ சிக்னல் இருக்குல்ல, அதுக்கும் சரி பவர் செக்ஷனுக்கும் சரி எக்காரத்தை கூட வயர் லென்த்தாக போடக்கூடாது. லென்த்தாகவும் போடக்கூடாது, தின்னாகவும் போடக்கூடாது, மெல்லியதாகவும் போடவே கூடாது. நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதுக்கு அந்த வயர் அதாவே ரெசிஸ்டண்டாக அது ஒர்க் ஆகும், ஆக்டிவாக அது செயல்படும். கிட்டத்தட்ட 100% கிடைக்கிற இடத்துல 80 தான் கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு கிளாரிட்டியாக ஒரு 100% நீங்கள் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இந்த மாதிரி லென்த்தான வயரு, நீங்கள் ஒரு தின்னான வயர்லாம் கொடுக்குற பட்சத்தில் உங்களுக்கு வந்து 80% தான் கிடைக்கும். ஏன்னா அது அந்த வயராதே அதுவே ஒரு மின் தடையாக செயல்படும். சில இதுக்கெல்லாம் ஒரு ஃபார்முலாவே இருக்குது. நீங்கள் வேணால் கூகுள் கூட பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ அதை ஏன்னா இது எல்லாமே ரொம்ப மைனூட்டாக நீங்கள் பண்ணணும். அதே மாதிரி சீல்டு வயர் சிக்னல்லாம் ஃப்ரீ சிக்னல் சீல்டு வயர் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். காரணம் இல்லாமல் அவங்க தியரிட்டிக்கலாக சொல்லவே மாட்டாங்க. சீல்டு வயர் யூஸ் பண்ணணும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 சென்டிமீட்டருக்குள்ளே அது இருக்கணுமா. அந்த சீல்டு வயர் பொறுத்தளவு 10 சென்டிமீட்டருக்குள்ளே தான் இருக்கணுமா. அந்த மாதிரிலாம் தியரிட்டிக்கலாக இருக்குது. ஆனால் நம்ம அதெல்லாம் கேர் பண்ணுறதில்ல. நமக்கு தேவை கிளாரிட்டியாக வரணும், சவுண்டு கேட்கணும், மந்து போட்டு அடி விடணும். எது சப்வூஃபர் அப்படித்தான் நம்ம எதிர்பார்க்குமே தவிர. பட் தியரி நான் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு 100க்கு 100% இல்லாலும் அட்லீஸ்ட் ஒரு ஒரு 80% நம்ம தியரிட்டிக்கலாக பண்ணணுன்னு தான் என்னுடைய ஆசை. அது போ எப்படி அப்படிங்கிறத நான் பார்ப்பேன். இதை ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு இதோட ப்ரைஸ் எனக்கு எவ்வளோ அடக்கவில்லை, நான் எவ்வளோ கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத நான் வெளிப்படையாக நான் யார்கிட்ட வாங்கினேன் அப்படிங்கிறத ஃபோன் நம்பர் முதல்ல நான் போடுறேன். ஏன்னா கடைசியாக
வாங்குற வரைக்கும் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணார். அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்பான்ஸையும் காணும். எனக்கே கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா நம்ம ஒரு ப்ராடக்ட் அவர் நம்ம ஒரு சேல் நம்மளை நம்மளை நம்பி வாங்குறாங்க அப்படின்னா அவங்க அதை செஞ்சு சேல்ஸ் பண்ணுறாரு. நம்ம வந்து உறுதுணையாக இருக்கணும். அதுதான் ஒரு கரெக்டான டெக்னீஷியன். சரிங்களா? உண்மையிலே எனக்கு அது அப்படி இருந்தால் எனக்கு பிடிக்கும். இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் நம்ம அனுப்பிவிட்டோம். அவங்க அந்த ப்ராடக்ட் அவங்களுக்கு ஏதாவது டவுட்டாக நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். நமக்கு தெரிஞ்சதை அவங்களுக்கு சொல்லித்தரணும். அதுதான் ஒரு டெக்னீஷியன் அழகு. எப்பா வாங்கிட்டான். ஏன்னா எனக்கு ரேட்டு இது தாறுமாறான ரேட்டு தான், எனக்கு நல்லாவே தெரியும். பட் இருந்தால் என்ன செய்ய? ஏன்னா இங்கே கொடுக்கறதுக்கு ஆளே இல்லையே. நம்மகிட்ட ஒரு 2 பேர்கிட்ட கேட்டோம்னா தான் அவங்க வந்து அதில் தர முடியாது அப்படி பிடிப்பாங்களே. அப்படிங்கிற நம்ம வந்து சரின்ட்டு நம்ம தெரியாமல் வேறு நம்பர் இருந்தால் ஆர்டர் போட்டு வாங்க வேண்டியது இருக்குது. அப்படிங்கிற நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதனால் இந்த இது வாங்கினாங்கன்னா அதை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து. இப்போ நான் உங்கள்கிட்ட வாங்குறேன் அப்படின்னா அது கடைசி வரைக்கும் சேல்ஸ் பண்ணுற வரைக்கும் அவங்களுக்கு சில சந்தேகங்கள் இருந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ வயர்லாம் ரொம்ப லென்த்தாக கொடுக்காதீங்க. மற்றபடி இதில் நான் வந்து எல்லாமே மேக் பண்ணிவிட்டு இதை நான் கம்பேர் பண்ணுவேன். இந்த கிட்டு, இந்த ஜி ஸ்டார் கிட்டு, இம்ரானி கிட்டு, ஜிடெக் கிட்டு, இது எல்லாமே பிராண்டட் ஏவியரோட நான் கம்பேர் பண்ணுவேன். அதுக்காக அது ரெண்டையும் 100க்கு 100 எதிர்பார்க்க முடியாது. அது 100க்கு 100% நமக்கு கிடைக்கும் அப்படின்னா அட்லீஸ்ட் நம்ம மேக் பண்ணுற இந்த ஆம்பிளிஃபையர் அட்லீஸ்ட் ஒரு 65% ஆச்சும் நமக்கு வந்து ஒரு எஃபெக்ட் கொடுக்கணும். அதைத்தான் நான் எதிர்பார்க்குறேன். அதுக்காக நான் அதை பார்த்து நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். சரிங்களா? ஸோ அதனால் நான் இதில் ஃபுல் ஃபினிஷிங் பண்ணி முடிச்சுட்டு நான் என்னுடைய ஏவியர் டெனான் ஏவியரோட நான் கம்பேர் பண்ணி லைவாகவே நான் வீடியோ போடுறேன். எது நல்லா இருக்குது அப்படி. அதுக்காக நம்ம வந்து பிராண்டடோட ஒத்து போகாது. பட் இருந்தாலும் நமக்கு வந்து அதோட ஃபீலாவது கொஞ்சமாவது கிடைக்கணும். இப்போ 5.1 அப்படின்னா சவுண்டு கரெக்டாக செப்பரேட் பண்ணி கொடுக்கணும். பஞ்சிங்காக கரெக்டாக விழணும். சரிங்களா? ஏன்னா அது வேறு. ஆனால் கண்டிப்பாக ரெண்டும் ஒத்து போகும். ஏன்னா அதில் வந்து போர்டு ஏன் அவ்வளோ தூரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது எல்லாமே கேலிப்ரேஷன் பண்ணுவாங்க. லேப்டாப்பில் அவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்குது. லோ ஹோலாக வரும். பட் இது ஜஸ்ட்டு ஒரு டிகோடர், அவ்வளோதான். இது டிகோடர்னு கூட சொல்ல முடியாது. ஜஸ்ட் இது வந்து செப்பரேட் பண்ணி கொடுக்கும், அவ்வளோதான். சரிங்களா? அது எப்படி பண்ணி கொடுக்குறதா இந்த இடத்துல வித்தியாசம். அதை நம்ம கண்டிப்பாக நான் லைவாகவே காட்டுறேன். இது ப்ரைஸ் எல்லாமே நான் சொல்கிறேன். வேறு எந்த டவுட்டாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். கால் பண்ணி பேசுகிறதா இருந்தால் தயவுசெய்து மதியம்லாம் பண்ணாதீங்க. ஈவினிங் ஒரு 5 o'clock மேலே எதனால எனக்கு டவுட் இருந்தால் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் தியரிட்டிக்கலாக படித்தது, நான் கற்றுக்கிட்டதை, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சு எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம நண்பர்லாம் திருவள்ளிக்காரெலாம் பொழுதுனைக்கு ஃபோன் போட்டு அப்பப்போ டவுட்டும் சொல்லுவார். போர்டெல்லாம் சார் உங்களுக்கு எவ்வளோ போர்டு வேணும். உண்மையிலே அந்த மனப்பான்மை யாருக்குமே வராது. உண்மையிலே அவருக்கு நான் இந்த விட நன்றியை சொல்லிக்கிறேன். திருநெல்வேலி அவர் ஏதோ ஒரு ஆடியோ போட்டிருந்தார். சார் உங்களுக்கு என்கிட்ட 100 ஸ்கிமேட்டிக் டயங்கராக இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் சொல்ல நான் தரேன் சார் அப்படின்னாரு. சரிங்களா? அந்த மனப்பான்மை யாருக்கும் இருக்காது. உண்மையிலே ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக ஏன்னா அவருடைய உழைப்பு அது நம்ம வந்து ஃப்ரீயாக வாங்கக்கூடாது. கண்டிப்பாக நமக்கு தேவைன்னா அதுக்குண்டான அமௌண்ட் நான் கொடுத்துட நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு நான் மனசில் வச்சுக்கிட்டேன். ஏன்னா அது அவரு வந்து கஷ்டப்பட்டு அவர் எப்படி எடுத்தாரோ அது எப்படி எடுத்தார் அப்படின்னு நமக்கு தெரியாது. பட் இருந்தாலும் அவர் கண்டிப்பாக அந்த ஸ்கிமாட்டி அவர் கஷ்டப்பட்டுருப்பார். அதுக்குண்டான ஒரு ஃபீஸ் கொடுத்து வாங்குறதா எனக்கு பொறுத்த அது பெஸ்ட்டு. அப்படிங்கிற நான் வந்து ஒரு ஸ்கிமேட்டிக் மட்டும் நான் அனுப்புனார். அது பழைய மாடலாக இருந்துச்சு. இல்லை சார் இது வந்து ஓல்டு மாடலு இது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். பார்த்துக்கலாம். அடுத்தடுத்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். விருப்பம் உள்ளவங்க வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே. தேங்க்யூ.